ஹலோ ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். ஒரு வழியா 18 ஹவர்ஸ் 17 ஹவர்ஸ் முன்னாடி ஆங்குலர் 17ஓடது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தோன்னா கிட்டபோடைய ஆங்குலர் ரெப்போக்குள்ளே போனால் 17ஓடது ரிலீஸ் ஆகிருக்கு 17 ஹவர்ஸ் முன்னாடி. நம்ம நேற்றுக்கு நான் வீடியோ செக் பண்ணும்போது 16.2 தான் இருக்குது. இப்போ இவங்களுடைய ஆங்குலர் டெவ்க்குள்ளே பார்ப்போம். இது வந்து ஈவெண்ட்டை தான் இன்னும் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு போய் டெர்மினலில் ஓப்பன் பண்ணி என்ஜி அப்டேட்டுன்னு கொடுத்தோன்னா நமக்கு 16லேருந்து 17 காமிக்கணும். காமிச்சிடுச்சு. ஸோ 16.1லேருந்து 17க்கு அப்டேட் பண்ண சொல்லி கமாண்டும் வந்துடுச்சு. இப்போ இந்த கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாமா? என்ஜி அப்டேட் சிஎல்ஐ கோருக்கு இது கூடயே ஆங்குலர் கோரையும் நம்ம காப்பி பண்ணி ரெண்டும் ஒன்றா சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அப்டேட் ஆகணும். இன்ஸ்டாலிங் எ டெம்பரரி சிஎல்ஐ வெர்ஷன். ஏன்னா குளோபலில் மாறலை. குளோபலில் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணணும். சரி, பேக்கேஜஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டுன்னு சொல்லுது. எல்லாமே 17க்கு வந்துடுச்சுன்னு சொல்லுது. நம்ம இதை என்ன பண்ணலாம்? விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எஸ், ஐ ட்ரஸ்ட் தி ஆத்தர் சார். இங்கே போனால் package.jsonல எல்லாமே 17. சூப்பர். 17 எல்லாமே 17க்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு சின்ன டவுட் எனக்கு. இது முடியறதுக்குள்ள ஆங்குலர் மெட்டீரியல் அப்டேட் கொடுத்துட்டாங்களா? யூஸ்வலாக ரெண்டுமே பேரலாக தான் நடக்கும். இது அப்டேட் வந்துச்சுன்னா அதுவும் அப்டேட் வரும். நேற்றுக்கு சூப்பர், இதுவும் வந்துடுச்சு 17. ஓகே, அதுதான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரெண்டுமே ஒன்றா தான் ரிலீஸ் கொடுப்பாங்க. பேரலாக தான் வரும், ஒரே லைனில் தான் வரும். அதனால தான் கவனிச்சிங்கன்னா ஆங்குலர் 3 வந்திருக்காது. ஆங்குலர் 2க்கு அப்புறம் 4 வந்திருக்கும். ஏன்னா RxJS வந்து 3 அப்பயே வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன் கொடுத்தா ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லி நம்பரிங் ப்ராப்ளம்னால 4க்கு போயிருப்பாங்க. இப்போனா என்ஜி RxJS உடைய வெர்ஷன் பார்க்கணும். அதுவும் அப்டேட் ஆகிருக்கும். என்ஜி RX உடைய வெர்ஷன் கெட் ஸ்டார்டட் வெர்ஷன் எங்கேயோ பார்ப்பனே. 16ல் தான் இருக்கா? சரி, இது அப்டேட் ஆகலை. சரி, ஆங்குலர் மெட்டீரியல் வந்துடுச்சு. இது செப்பரேட்டாக பார்ப்போம், என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் நிறைய விஷயம் இருக்குது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. சரி, இப்போ என்ஜிவின்னு கொடுத்தா நமக்கு 17 வந்துடுச்சு. சிஎல்ஐ 17, நோடு 20.15, என்பிஎம் இதெல்லாமே எல்லாமே பக்காவாயிடுச்சு. ஸோ இப்போது என்ஜி சர்வ் கொடுத்தா நமக்கு புது பேஜ் வரணும். ஆனால் ஒரு டவுட்டு, நம்ம பழைய ஆங்குலர் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வெல்கம் பேஜ் வந்து பழசதாக காமிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சப்போர்ட்டிங் லைப்ரரிஸ் தான் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ போய் பார்க்கலாம். எஸ், பழையஸ் தான் காமிக்குது. ஓகே, எனிவே 17 வந்து அப் அண்ட் ரன்னிங். இப்போது இன்னொன்று பண்ணுறேன். குளோபலாக அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். npm uninstall global at angular CLI at angular core up to date ன்னு வருது. சரி, npm install global at angular CLI at 17 at angular core at 17. நான் இப்போ குளோபலி சூடோவில் பண்ணணும். அப்போ அன்இன்ஸ்டாலும் நான் சூடோவில் பண்ணாததுனால தான் ப்ராப்ளமோ. சரி, ட்ரை பண்ணிவிடுவோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? குளோபலி நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். 17 இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். இது ஓவர் ரைட் ஆகுதா என்னன்னு செக் பண்ணுவோம். நியூ npm அவைலபிள். ஓகே, இதெல்லாம் ஓகே தான். இப்போ நான் நியூ விண்டோவில் போய் என்ஜிவின்னு கொடுத்தா குளோபல் வெர்ஷன் எனக்கு அப்டேட் ஆகவில்லை. சரி, sudo npm uninstall global at
angular CLI at angular core ஏதாவது நடக்குதா? removed 230 packages. ஸோ இப்போ ngvன்னு கொடுத்தா 17 அப்டேட் ஆயிடுச்சு. சூப்பர். எனக்கு வந்து பழசு போயிடுச்சு. ஆனால் இது எப்படி 17 வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம அன்இன்ஸ்டால் ஓகே ரெண்டு இன்ஸ்டால் ஆயிருந்திருக்கு. நம்ம அட் 17 கொடுத்துருக்கோம் இல்லையா? ஓகே, ஸோ சூப்பர். ஸோ இப்போ என்னுடைய குளோபல் பேக்கேஜ் 17 மாறிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பழசு இது வந்து நம்ம 16 வச்சு கிரியேட் பண்ணி என்ஜி அப்டேட் கொடுத்தது. இப்போ நான் 17 வச்சே இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதே டெர்மினலில் போயிட்டு ng நியூ ஆங்குலர் 17 நியூன்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ரவுட்டிங் எஸ் டிஃபால்ட்டான சிஎஸ்எஸ் கொடுத்து ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இதோடைய வெல்கம் பேஜ் வந்து மாறி வந்திருக்கணும். ஏன்னா இங்கே நம்ம பார்க்குறது 16 வரைக்கும் உள்ள டிஃபால்ட்டான வெல்கம் பேஜ். 17 வெல்கம் பேஜை லைட்டாக மாற்றிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு எனக்கும் ஆவலாக உள்ளது. ட்ரை பண்ணுவோம். சேனலோட மீதி வீடியோஸ் பாருங்கள். என்னுடைய லைஃப் ஸ்டைல் விலாகுக்கு செப்பரேட்டான சேனல் இருக்குது, அதை பாருங்கள். அப்புறம் நீங்கள் ஜெர்மன், ஜாப்பனீஸ், சான்ஸ்கிரிட், ஹிந்தி, இங்கிலீஷ் எதுலையாவது டிப்ஸ் வேணும், ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்குறீங்க, ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த சேனல் செப்பரேட்டாக இன்னொரு சேனல் இருக்குது, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலோடைய ஹோம் பேஜில் அந்த சேனலோடைய லிங்க்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்போது சொன்னால் தான் உண்டு. சரி, இப்போ என்ன ஆச்சு? ஆங்குலர் 17 இன்ஸ்டால் ஆகிடுச்சா? இப்போ அதுக்குள்ளே போகலாம். சிடி ஆங்குலர் 17 நியூக்குள்ளே போயிட்டு என்ஜி சர்வ் கொடுத்தா புது லாகின் பேஜ் வர வேண்டும். ஜெனரேட்டிங் ஆங்குலர் 17ல் இஎஸ் பில்டை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இஎஸ் பில்டும் வைட்டும் அது பற்றி டைம் கிடச்சா நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போது புதுசு எப்படி இருக்குது? புதுசும் மாறலையே. ஏன் மாறவில்லை? ஆனால் இவங்க மாறின மாரி தான் போட்டிருந்தாங்க. ஒருவேளை நான் பழசை ஸ்டாப் பண்ணலையோ? ஸ்டாப் பண்ணலான்னா எனக்கு அலோவ் பண்ணாது. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. 17 நியூ எதுக்கு கன்ஃபியூஷன்? இண்டெக்ஸ் பேஜே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வீடியோ முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு நான் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக பார்க்குறேன். இந்த பேஜ் ஆங்குலர் நியூ ரூட்டை எடுத்திருக்காங்க ஆப்பில். ஓகே நாம் ஒன்று பண்ணலாம். இந்த ஃபோல்டரையே நான் வந்து இது பண்ணிடுறேன், விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் பார்த்துடுவோம். index.html அதுலேருந்து ஆப் ரூட்டை லோட் ஆகிருக்கு. ஆப்புக்குள்ளே ஆப் மாட்யூல். ஏன் மாட்யூல் இன்னும் வந்துச்சு? ஆப் காம்பனண்ட் main.tsல ஆப் மாடியூல். ஆங்குலர் 17 டிஃபால்ட்டே வந்து இது தானே, ஸ்டாண்டலோன் தான். ஏன் ஆப் மாடியூல்லாம் இன்னும் வருது? அங்கே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒரே ஒரு செகண்ட், நம்ம இதை டெலீட் பண்ணிடலாம், இது தேவையில்லை. நம்ம இதுக்கு போகலாம், angular.devக்கு போய் ஸ்டார்ட் கோடிங்கில் இந்த என்ஜி நியூ கமாண்ட் ஏதாவது மாற்றிருக்காங்களான்னு ஒரு தடவை பார்த்துருவோம். npm இன்ஸ்டால்லாம் பண்ணியாச்சு. ஒரு தடவை நம்ம இங்கே போய் என்ஜி வேர்ஷன் கொடுத்தா 16. ஓகே இன்னும் மாறலை. அதனால தான் 16லேயே கிரியேட் ஆகியிருக்கு. நம்ம ஆனால் ரிமூவ் பண்ணிட்டோமே. sudo npm uninstall at angular CLI at angular core. ஓகே, ngvன்னு கொடுக்குறேன். 16.1ன்னு காட்டுது. 16.2 போயிட்டு இப்போ 16.1 காட்டுது. திரும்பி அதே கமாண்டை கொடுத்து பார்ப்போம்.
16.1. ஓகே, என்னுடைய லோக்கல்லேருந்து ஆங்குலர் கம்ப்ளீட்டாக இன்னும் போகலை. அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். என்பிஎம் கேஷ் க்ளீன் ஃபோர்ஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். யூஸிங் -force சூடோவில் கொடுத்து பார்க்கலாம். ரெக்கமெண்டட். இன்னும் எனக்கு 16 இருக்கு. ஸோ npm uninstall at 16.1.5 நான் கொடுக்குறேன். ஒன் பேக்கேஜ். நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டெர்மின் சேவ் டெவ்னு ஒன்று இருக்குது. ஆங்குலர் லேட்டஸ்ட்னு இது கொடுத்து பார்க்கலாம். இது அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ NGV கொடுத்தா ஓகே, இப்போ ஆங்குலர் 17க்கு அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட் ஆனது உண்மைதானான்னு என்ன பண்ணலாம், இன்னொரு தடவை டெர்மினலில் ஓப்பன் பண்ணி NGV சரி 17 தான் இருக்குது. இப்போது நம்மளுடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்கு போய் இங்கே டெர்மினல் ng new angular 17 newன்னு கொடுப்போம். எஸ் எஸ். இங்கே ஒரு தடவை நான் செக் பண்ணிடுறேன். NGV கொடுத்தா 17 தான் இருக்கா? ஓகே 17 தான். இப்போ CLI 17 வச்சு தான் ரன் ஆக போகுது. நான் என்ன பண்ணேன், அந்த கமாண்ட் இன்னொரு தடவை காட்டுறேன். இந்த கமாண்ட் தான் npm install at angular/cli at latest கொடுப்போம் இல்லையா. முன்னாடி வந்து -save -dev அப்படின்னு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் லோக்கலில் ஒரு காப்பி இருந்தது அப்படின்னா அது ரீப்ளேஸே ஆகாமல் இருந்துச்சு. ஸோ டெவ் டிபெண்டன்சியாக இப்போ அது இன்ஸ்டால் ஆகுது. இப்போ புது பேஜ் வரணும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் உங்களுடைய இண்டெக்ஸ் பேஜ் மாறி இருந்தது. ஏன் மாறலன்னா எனக்கு டவுட் ஆச்சு. ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம். இதை வந்து VS கோடில் ஓப்பன் பண்ணலாமா? மெயினானது இங்கே வந்து main.tsலேருந்து ஆப் மாடியூலே திருப்பி வருது. ஏன்னா ஆப் மாடியூலே எடுத்துட்டாங்க. ஐ மீன் காம்பனன்ட் தான் டிஃபால்ட்டு. ஏன் திரும்ப இது வருதுன்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இதில் என்ன NGV 16லேயே இருக்குது பாருங்க. இது வந்து 17 வச்சு இன்ஸ்டால் ஆகலை. குளோபலாக எனக்கு அப்டேட் ஆகலை. ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் மாடியூல் வராது, ஸ்டாண்டலோனாக ஆகிடுச்சு. சரி, என்னுடைய லோக்கலில் சம் ப்ராப்ளம் இருக்குது. நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வரேன். நான் அதை க்ளீனப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம். npx at angular/cli at 17 new angular 17 latest. இது ட்ரை பண்ணி பார்ப்போமா? Do you want to enable server side rendering? இதான் 17. server side rendering வேணுமா? ஆமாம், கண்டிப்பாக வேணும். இப்போ 17 இதில் ஸ்டார்ட் ஆகும். எப்படி 17ன்னு கண்டுபிடிக்கிறதுனா, main.ts நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இங்கே இருக்கு. இங்கே பாருங்கள், பூட் ஸ்ட்ராப்பில் ஆப் காம்பனண்ட் வரணும், மாடியூல் வரக்கூடாது. ஏன்னா ஆப் மாடியூல் இஸ் நோ மோர் இன் ஆங்குலர் 17. ஆப் காம்பனண்ட் இஸ் தி டிஃபால்ட். ஸோ ஆப் காம்பனண்ட் தான் வந்து நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டாண்டலோன் ட்ரூ பர்ஃபெக்ட். இப்போ ஆங்குலர் 17 இன்ஸ்டால் ஆயிடுச்சு. என்னுடைய லோக்கலில் சம் ப்ராப்ளம். உங்களுக்கு அப்படியே நீங்கள் NG நியூன்னு கொடுத்தீங்கனாலே வந்துடணும். வராத பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஏன் எல்லாத்தையுமே அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன்னா, இந்த இஷ்யூலாம் உங்களுக்கு ஃபேஸ் ஆச்சுன்னா நீங்கள்
எப்படி டீபக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். நான் ஈஸியாக எடிட் பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் ஃப்ளோ போட்டுடலாம். பட் எல்லாருக்குமே பாசிட்டிவ் ஃப்ளோ ஒர்க் ஆகாது இல்லையா? அதனாலே இந்த ஃபுல்லாக எடிட் பண்ணாமல் அப்படியே போடுறேன். நம்ம அந்த டைரக்டரிக்குள்ளே போகலாம். அந்த டைரக்டரி பேர் என்ன வச்சுருக்கேன்? லேட்டஸ்டா? லேட்டஸ்ட். இப்போ என்ஜி சர்வ். இது பழைய ஹோம் பேஜ். அது க்ளோஸ் பண்ணிட்டேனா? சரி பார்ப்போம். ஓகே, ஸோ பாலிஃபில் மெயின் நம்மக்கிட்ட ஒரே ஒரு பண்டில் தான் இருக்குது. மெயின் அதோ வந்துடுச்சு பாருங்க. ஆங்குலர் 17 புது பேஜ், இண்டெக்ஸ் பேஜ் வந்துடுச்சு. இதை வச்சு தான் நீங்கள் ஆங்குலர் 17 இன்ஸ்டால் ஆகியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சூப்பர். ஸோ இந்த வீடியோவோட பர்பஸ் என்ன? ஆங்குலர் 17 பேக்கேஜ் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். மாடியூல் இஸ் டெட். மாடியூல் இனிமேல் தேவையில்லை. ஸ்டாண்ட் அலோன் யூஸ் பண்ணலாம். 16லேயே நான் வீடியோ போட்டிருக்கேன். போய் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா பாருங்கள். கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் இப்போ 17 வச்சு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி ஒரு வீடியோவாக ஸ்லோவான போட ஆரம்பிக்கிறேன். கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. திரும்பவும் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம். டேக் கேர். பை பாய்.